தமிழ்நாடு மக்கள்லாம் கரெக்ட் தான்பா, இது லாஸ்ட் படம் தான், ஆனா இருந்தாலும் நாங்க தளபதி இனிமே சினிமால பார்க்க மாட்டோம், அரசியல்ல பார்ப்போம்னு சொல்லிட்டு விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கொண்டாடிட்டு இருக்காங்க. எஸ்ங்க, தளபதி விஜய் பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ இந்த தமிழ்நாடு மக்கள் பண்ணிட்டாங்க, நான் திருப்பி பண்ணுமே சொல்லிட்டு இந்த ஜனநாயக படத்தை லாஸ்ட் படமா நடிச்சுட்டு அரசியலுக்குள்ள வந்துட்டா போல. கிட்டத்தட்ட அவரோட பிரச்சாரம் எல்லாம் பார்த்திருப்பீங்க கண்டிப்பா. லேட்டஸ்டா பெரும் சோகம் அடைஞ்சிருப்போம். இந்த கரூர் இஷ்யூ உலகமே திரும்பி பார்க்க வச்சது. அந்த கரூர் இஷ்யூ கண்டிப்பாக நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம், விஜய் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த கரூர் இஷ்யூல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாச காலம் இல்லைங்க, 2 மாசமாவே விஜய் 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 விஜய்னு மீடியால பிச்சு தள்ளிட்டாங்க. பிகாஸ் அந்த 42 உயிர், அந்த 42 உயிர் இறந்தனால இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கே இப்ப அதை நினைக்கும் போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னதான் வந்து தளபதியோட லாஸ்ட் படமா இருக்கட்டும், அரசியல் வந்துட்டா இருக்கட்டும், ஆனா இந்த 42 பேர் இறக்கும் போது நம்மளுக்கு மனசு பதப்பதுக்க வச்சுச்சு பாருங்க. தளபதியா நினைச்சிருக்க மாட்டாரு. உங்களுக்கே தெரியும் என்ன நடந்ததுன்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இஷ்யூலாம் தாண்டி தளபதி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப லேட்டஸ்டா பாத்திருப்பீங்க தளபதியோட ஸ்பீச்லாம். அண்ட் இப்ப லேட்டஸ்டா ஒரு அப்டேட் வந்திருக்கு. லாஸ்ட் படமான ஜனநாயகன் படம் 69வது படம் ஆடியோ லான்ச் அப்டேட் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. ஆடியோ லான்ச் வந்து சொன்னது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கோலாலம்பூர் மலேசியால ஆடியோ லான்ச் வைக்கிறாங்க. அது என்ன காரணம்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இங்க வச்சா கண்டிப்பாக தளபதி விஜய் மேல பார்த்தா சரியான ஹைப் இருக்கு. லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூ கரூர் இஷ்யூ நீங்க பாத்திருப்பீங்க. அந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வேணாப்பா மலேசியால வைக்கலாம்பா சொல்லிட்டு ஜனநாயகன் டீம் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. தளபதி ஃபேன்ஸ்லாம் இப்பயே வந்து வண்டியை உர்றா மலேசியாக்குன்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச் டிக்கெட் புக்கிங்லாம் ஓபன் பண்ணி டிக்கெட் புக் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6500 இருந்து 14000 ரூபாய் வரைக்கும் ஜனநாயகன் டிக்கெட் வந்து பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் இல்ல, கோடானா கோடி மக்கள் உலக லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பெரிய கொண்டாட்டம் பாத்தீங்கன்னா மலேசியா மக்களுக்குங்க. கண்டிப்பா மலேசியா மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட படத்தை ஒரு ஆடியோ லான்ச் வந்தா சென்னையில நடத்தி டிவில தான் பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் ஜனநாயகன் படம் ஆடியோ லான்ச்ச மலேசியா மக்கள் நேர்ல பார்க்க போறாங்க. இப்பயே வந்து சோசியல் மீடியா பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க ரொம்ப வருஷமா வந்து தளபதியை வந்து டிவில தான் பார்த்திருக்கோம், ஆனா இன்னைக்கு மலேசியா வராரு, ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் மலேசியா அப்டேட்